எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இதுக்கு முன்னாடி வீடியோல ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தியும், ப்ராஜெக்ட் மாடியூல் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், தென் வந்து அதுல இருக்க ஃபியூச்சர்ஸ் ஓவர்வியூ அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ராஜெக்ட் மாடியூல்ல இருக்க மெனூஸ் பத்தியும், சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மாடியூல் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம நார்மலா வந்து ஓடோ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல போனோம்னா நம்ம இப்ப இதுல இருந்து நான் எந்த ப்ராஜெக்ட்டும் கிரியேட் பண்ணல. ஸோ இங்க வந்து நியூ அப்படிங்கிறது ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம வந்து நியூவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா ரெஃப்ரெஷ் மட்டும்தான் ஜஸ்ட் ஆகும். இங்க வந்து நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த டாஸ்க் அப்படிங்கறதுல வந்து ஸோ இங்க வந்து மை டாஸ்க் தென் வந்து ஆல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ரெண்டு இருக்கும். ஸோ மை டாஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா வந்து அதுல மல்டிபிள் டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களோட ஹையர் அதாவது டீம் லீடர் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு 3 யூசர்ஸ் இருக்கோம்னா ஒவ்வொரு யூசர்ஸ்கோட ஸ்க்ரீன்லயும் வந்து யாருக்கு அந்த டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டாஸ்க்ல வந்து அது ஆட் ஆகிரும். ஸோ அதுல நம்ம வந்து மை டாஸ்க் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா அவங்களோட டாஸ்க்கை பார்த்துக்கலாம். இதே இப்போ டீம் லீடர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஆல் டாஸ்க் எல்லாரோடதையும் மேனேஜ் பண்றவங்களா இருக்காங்கன்னா எல்லாரோட டாஸ்கையும் வந்து அவங்க பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து மை டாஸ்க்குக்கும் ஆல் டாஸ்க்குக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங்ல வந்து என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் அனலைசிஸ். இப்போ வந்து நம்ம ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து எவ்வளோ டைம்ல முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட் வந்து பார்த்துக்கலாம். தென் வந்து அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் இருக்குன்னா அதுக்கு வந்து ரேட்டிங் கூட நம்ம கொடுத்து அந்த மாதிரியும் ஏதாவது ரேட்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கான ரிப்போர்ட்டிங் வைஸ் நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ்ல செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட செட்டிங் ஸ்க்ரீன்குள்ள போகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ப்ராஜெக்ட் மாடியூல்ல வந்து நமக்கு ப்ராஜெக்ட்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து நியூ அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கு, தென் ஆன் ஹோல்ட், தென் வந்து இன் ப்ராக்ரஸ், தென் கம்ப்ளீட்டட், இல்ல வந்து கேன்சல், அந்த மாதிரி ஸ்டேஜஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டேஜஸ் அப்படிங்கறத எனபிள் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயே கான்ஃபிகர் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை நம்ம கொடுத்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் இது சேவ் கேட்கும், இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ கான்ஃபிகர் ஸ்டேஜ்குள்ள நான் போறேன். இதுல வந்து டிஃபால்ட்டா டு டூ, இன் ப்ராக்ரஸ், டன், கேன்சல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜஸ் இருக்கு. நீங்க இது வந்து டு டூ அப்படின்றதுக்கு பதிலா நியூன்ற மாதிரி கூட மாத்திக்கலாம். தென் இன் ப்ராக்ரஸ், தென் வந்து ஆன் ஹோல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நியூவா, ஸோ ஆன் ஹோல்ட் அப்படின்ற மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இதை உங்களுக்கு வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ இன் ப்ராக்ரஸ்க்கு அடுத்து ஆன் ஹோல்ட் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டேஜஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து இது வந்து ஃபோல்டட் அப்படின்றதுனா, அதாவது இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஓபன் பண்ணீங்கன்னா லைனா இப்போ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வருதுன்னா இந்த ரெண்டும் வந்து ஹைட் ஆன மாதிரி காட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட்குள்ள வந்துடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, நியூ, இன் ப்ராக்ரஸ், ஆன் ஹோல்ட், டன்னும் கேன்சலும் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகி காட்டும். நீங்கள் அதை வந்து அன்ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து இங்கே ப்ராஜெக்ட் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது எனபிள் பண்ணணும். தென் வந்து இங்கே டேகுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வந்து கான்டாக்டில் வந்து ஒரு கஸ்டமர், சப்ளையர் அப்படிங்கிற மாதிரி டேக் கிரியேட் பண்ணுறோமோ சேம் அஸ் ப்ராஜெக்ட்லேயும் வந்து இது இந்த டைப் ஆஃப் ப்ராஜெக்ட், அதாவது இது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட், இல்லை வந்து இது வந்து இந்த மாதிரி டிசைனிங் ப்ராஜெக்ட், அந்த மாதிரி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஃபரன்ஷியேட்காக இந்த டேக் அப்படிங்கறத கிரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து ப்ராஜெக்ட் ரோல்ஸ் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக்டிவிட்டிங்கிறது வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஆக்டிவிட்டி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து நீட் இல்லை. ஸோ லேட்டர்ல நம்ம வந்து அது நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ப்ராஜெக்ட் வந்து ஒரு சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நான் கிரியேட் பண்றேன். ஸோ நியூ அப்படிங்கறத கொடுத்துட்டு இங்க வந்து என்ன ப்ராஜெக்ட்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் 1 அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பில்லபிள் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்வாய்ஸ் போடுறதுக்கானது தான் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அது கொடுத்துக்கலாம். இங்கே கஸ்டமர்ல வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எந்த கஸ்டமருக்காக இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த கஸ்டமர் நேமும் கிரியேட் பண்ணல, இது வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் தான் எடுத்துட்டு வருது. ஈவன் நீங்க கஸ்டமர் நேம் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு டிராப் டவுன்ல எடுத்துட்டு வரும். கஸ்டமர் நேமும் நீங்க இங்க கொடுத்துக்கலாம். தென் இப்போதைக்கு நான் இதை வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ப்ராஜெக்டோட ஸ்டேஜஸ். அதே மாதிரி இப்போ இந்த ப்ராஜெக்ட் குள்ள போனா டாஸ்க்குக்கும் நீங்க ஸ்டேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா இப்படிதான் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல நான் செட்டிங்ஸ் அப்படிங்கறது போய்க்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா
நீங்க எந்த கஸ்டமருக்கான ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க வந்து நான் ஒரு கஸ்டமர் ஏங்கிறத நான் இங்க இருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து கஸ்டமர் ஏக்கான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இங்க வந்து டேக் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி டேக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ராஜெக்ட்லாம் எத்தனை இருக்குது அப்படின்றது நீங்கள் எடுக்கிறக்காக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட பிளானிங் டேட்டு, ஸோ எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும், அதாவது எந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணி எந்த டேட்ல முடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பிளானிங் டேட். ஸோ 23ல ஸ்டார்ட் பண்ணி ஸோ வந்து இது எப்போ முடிக்கிறோன்னா இப்போ வந்து ஒரு ஃபெப்ரவரியில வந்து எண்டில் நம்ம முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளானிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட், அலோகேஷன் டைம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ டைம் நம்ம அலோகேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஒரு 20 மணி நேரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான டைம் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷனும் ஒரு சிம்பிளாக ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டியூரேஷன் தென் வந்து அலோகேஷன் டேட் இதெல்லாம் வந்து செட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டாஸ்க் பற்றி பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் இன்னும் ரெக்கரிங் டாஸ்க், தென் வந்து ஒரு ப்ராஜெக்டை சேல் ஆர்டரோட லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த இது எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணோம், தென் ப்ராஜெக்டோட கான்ஃபிகரேஷன், தென் மெனூஸ் மட்டும் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.